இப்பொழுதும் இந்த ஆலயத்திற்காக, இந்த சபைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் 2 காரியங்களை உங்களோடு பேசும்படி எனக்கு சொன்னார். ஒரு வேத வசனத்திலிருந்து இந்த ஆலயம் இங்கே கட்டப்பட்டதின் நோக்கம் என்ன, தேவன் இந்த இடத்தில் என்ன செய்ய போகிறார், அதை குறித்த 2 காரியங்களை ஆண்டவர் பேசினார். அந்த 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 56 அதிகாரம் 7வது வசனம். ஐசாயா சாப்டர் 56 verse 7. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரியம், திஸ் இஸ் மை ஹவுஸ், இது என்னுடைய வீடு. இதுதான் ஆண்டவர் முதலாவது சொன்ன ஒரு காரியம். இந்த ஆலயம் இன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய வீடு. அப்படி என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், நாம் தேவனை தரிசிக்கிற ஒரு இடம். இங்கே வரக்கூடிய மக்கள் தேவனை தரிசிக்கும்படியாகவும், இங்கே வந்து ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவரை பார்க்கும்படியாகவும், தேவனை தரிசிக்கிற ஒரு இடமாக தேவன் இந்த இடத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசிக்கும்போது, யாக்கோபு வனாந்தரத்திலே ஆள் நடமாட்டமில்லாத இடத்தில் இரவு தங்குகிற சமயத்தில் தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அப்பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ஏணி வைக்கப்பட்டு தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறார். அங்கே கர்த்தர் நின்று அவனோடு பேசுகிறார். தேவனுடைய குரலை அவர் கேட்கிறார். தேவன் அங்கே நின்று அவரோடு பேசுவதை யாக்கோபு கேட்கிறார். காலை எழுந்த பொழுது அவர் ஆச்சரியமாய் சொல்லுகிறார், இந்த இடம் பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். அதாவது தேவனை தரிசிக்கிற ஒரு இடம், அதுதான் தேவனுடைய வீடு. ஆகவே இன்றைக்கு இந்த இடம் தேவனை தரிசிப்பதற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு இடம். யார் யார் இந்த இடத்தில் உண்மையான ஒரு இருதயத்தோடு ஆண்டவரை தேடி வந்து அவரிடத்தில் ஒரு நன்மை பெற வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துவார். அதற்காகத்தான் இந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 22 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும்போது, பவுலப்போஸ்தலனை ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலை சந்தித்து மாற்றினவுடன் எருசலேம் தேவாலயத்தில் வந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அவர் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசு அவருக்கு தரிசனமானார் என்று பவுல் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் தரிசனமாகி அவரோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின ஒரு இடம் அந்த தேவாலயம். ஏசாயா 6 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போதும், தேவனுடைய ஆலயத்தில் ஏசாயா வந்தபோது உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருப்பதை பார்க்கிறார். தேவனை அவர் தரிசிக்கிறார். தேவனுடைய குரலை அவர் கேட்கிறார். ஆண்டவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரு இடம் அந்த தேவனுடைய ஆலயம் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பண்டிகையில், தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகையில் எருசலேம் தேவாலயத்தில் சாலமோன் மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10 அதிகாரம் 22-23 வசனத்தில் அதை வாசிக்கிறோம். பிரதிஷ்டை பண்டிகை, இன்றைக்கு ஒரு பிரதிஷ்டை பண்டிகையின் நாள். இங்கே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வரும் நாட்களில் இந்த இடத்தில் ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்கள் அநேகர் வந்து இயேசுவை தரிசிக்க போகிறார்கள். ஆண்டவர் இந்த இடத்தில் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறார். தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அங்கே ஒரு பெரிய தேவாலயம். திரளான மக்கள் வந்து அங்கே கர்த்தரை ஆராதிப்பார்கள். அந்த ஆலயத்திற்கு அருகிலே இருந்த ஒரு கிறிஸ்துவை அறியாத, அதாவது கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தாயார் வியாதிப்பட்டார்கள். அந்த கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு
பல ஆஸ்பத்திரிக்கு சென்றும் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை. அவர்களுடைய நம்பிக்கையின்படி பல இடத்தில் போய் பிரார்த்தனை செய்தும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. வியாதி அவளை வேதனைப்படுத்தி இனி அவர்கள் பிழைப்பது கடினம் என்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். உட்கார்ந்து வேதனையில் அழுது கொண்டிருந்த சமயம் பக்கத்து வீட்டில் என்று ஒருவர் சொன்னார்கள், ஏன் இப்படி நீ அழுது கொண்டிருக்கிறாய்? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அந்த கிறிஸ்தவருடைய கடவுள் இயேசுவை தேடினால் உனக்கு ஒரு நன்மை கிடைக்கலாம் என்று. நான் எங்கு போய் அவரை தேடுவது? பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது, நீ அங்கே போ என்பதாக ஒருவர் சொன்னதின் நிமித்தம் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்குமா என்ற நம்பிக்கையோடு எப்போ இங்கே ஆராதனை நடக்கும் என்று விசாரித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை நடக்கும் என்று அறிந்து இந்த தாயாரும் அந்த ஆலயத்திற்கு வந்தார்கள். முதல் கிறிஸ்துவ ஆலயத்திற்குள்ளே வருகிறார்கள். ஜனங்களோடு கூட அந்த ஆலயத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டார்கள். அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு ஆராதனையை பார்த்ததில்லை. இதான் முதல் முறை பார்க்கிறார்கள். பிரசங்கத்தை கேட்கிறார்கள். அன்றைக்கு திருவிருந்து ஆராதனை அந்த ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது. இயேசுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படி அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிற அந்த திருவிருந்து ஆராதனை, அதை பற்றி அந்த போதகர் விளக்கமாய் ஒரு சிறு பிரசங்கம் பண்ணினார். இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு காயப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய தழும்புகளால் சுகம் பெறலாம் என்ற செய்தியை அவர் சொன்னபோது இந்த தாயார் கவனமாய் கேட்டார்கள். அப்போ இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் என்னை குணமாக்கி விடுவார் என்ற ஒரு விசுவாசம் அவருடைய உள்ளத்தில் உண்டானது. அதன் பிரசங்கத்துக்கு பிறகு போதகர் சொன்னார், இயேசு சிந்தின இரத்தத்தை நினைவு கூறவும் அவர் நமக்காக அடிக்கப்பட்டதை நினைவு கூறவும் இந்த அப்பத்திலும் திராட்சரசத்திலும் பங்கு பெற வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த போது சபையார் எல்லாம் வந்து வரிசையாக திருவிருந்து பெற்று கொண்டிருந்தார்கள். இந்த தாயார் பார்த்தார்கள், இயேசுடைய ரத்தத்தை கொடுக்குறாங்களா, அப்போ எனக்கு சுகம் கிடைக்குமே, எனக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்டார் என்று அந்த தாயாரும் எழுந்து வரிசையில் வந்து முதல் ஆலயத்திற்கு வந்தவர்கள் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, திருவிருந்துக்கென்று படித்ததும் இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இந்த இயேசுக்கிட்ட போன சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவருடைய ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கும்னு இவங்க சொன்னாங்களே, அதை பெற்றுக்கொள்ளலாமே என்று வந்து விட்டார்கள். எல்லாரும் அந்த அப்பத்தை பெறுவதையும் திராட்சரசத்தை வாங்குவதையும் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்து அவங்க முழங்கால் படியிட்டு விட்டார்கள். இந்த போதகர் கண்டுபிடித்து விட்டார். நெற்றியில் இருந்த அடையாளத்தை வைத்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, முதல் முறை இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள், இவங்க விவரம் தெரியாமல் திருவிருந்திலே பங்கு பெற வந்து விட்டார்கள் என்று சொல்லி போதகர் அறிந்து கொண்டார். அவர் பக்கத்தில் இப்போ அந்த அம்மா முழங்கால நின்று எல்லாரையும் போல் கையேந்தி நிற்கிறாங்க. பக்கத்தில் போய் போதகர் சொன்னார், அம்மா இப்போ உங்களுக்கு நாங்கள் இதை கொடுக்க முடியாது, இது ஞானஸ்தானம் பெறணும், இதுக்கான சில ஒழுங்குகள்லாம் இருக்கிறது, அப்புறம்தான் நீங்கள் பெற முடியும், அதனால் இப்போ உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்பாய் சொல்லிவிட்டார். இந்த தாயாருக்கு மிகுந்த ஒரு துக்கம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நான் பெற்றுக்கொண்டால் என் சரீரத்தில் இருக்கிற நோய் போயிருமே, அவரை நம்பித்தானே நான் வந்தேன், அப்போ எனக்கு அவர்கிட்ட இடம் கிடையாதா, என்னை போக சொல்லிட்டாங்களேன்னு எழுந்து போய் அந்த ஆலயத்தில் அங்கே போய் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது, அழுது கொண்டே இருந்தார்கள். எல்லாரும் பங்கு பெறுவதை பார்த்தார்கள். எனக்கு இயேசுகிட்ட பங்கு இல்லையா, அப்போ எனக்கு இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா, அப்போ எனக்காக இயேசு மரித்தார்னு சொன்னாங்களே, அப்போ எனக்கு அதில் இடம் கிடையாதா? அவங்களுக்குள்ள ஒரு துக்கத்தோட இயேசுவே அப்படின்னு அழுது கொண்டிருந்தார்கள். இயேசுவை நோக்கி அவங்க கண்ணீர் வடித்தார்கள். அவங்களை அழுகிறதை போதகர் கவனித்தார். அவருடைய உள்ளம் துக்கப்பட்டு விட்டதை. ஆராதனை முடிந்த உடனே போதகர் ஓடி போய் அந்த அம்மாவை அழைத்து கொண்டு வந்தார். அவங்களை உட்கார வைத்து சொன்னார், அம்மா இது சபையின் ஒழுங்கு, நீங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்புறம் இந்த திருவிருந்துன்ற முறையில் நீங்கள் பங்கு பெறணும், அப்புறம் தான் இதில் பங்கு பெற முடியும், இந்த ஒழுங்குகள் இருக்கிறது, அதனால தான் உங்களை போக சொன்னேன், நீங்கள் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லி
அந்த போதகர் அன்பாய் பேசின உடனே அவங்க சந்தோஷமாக சொன்னாங்க, நான் வருத்தப்படலையா, நான் முதல்ல அழுதேன், இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்கள் எனக்கு கொடுக்கல, ஆனால் இயேசு அதை எனக்கு கொடுத்தா, நான் அவர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. எப்படி என்று கேட்டார். எப்படி என்று கேட்டபோது, எனக்கு இந்த சபை ஒழுங்கெல்லாம் தெரியாதையா, இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டேன், வந்தேன். நான் வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே அப்போ எனக்கு உங்கள்கிட்ட பங்கு இல்லையா, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதான்னு நான் அழுது கொண்டிருந்தேன். இயேசு பிரத்யட்சமாய் என் முன்னால் வந்தார். அவர் வந்து சொன்னார், நீ அழாதே மகளே, என் சரீரம் உனக்காக பிக்கப்பட்டது, என் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது, நான் உனக்கு தருகிறேன் என்று இயேசு என் கையில் கொடுத்தார். நான் அதை அப்பத்தை சாப்பிட்டேன், அவருடைய ரத்தத்தை குடித்தேன், என் சரீரத்தில் இந்த வியாதி போய்விட்டது, நான் சுகமாகிவிட்டேன். சந்தோஷமாய் அந்த ஒரு முதல் ஆலயத்திற்குள்ளே வந்த கிறிஸ்துவர் அல்லாத ஒரு தாயார், அந்த போதகர் ஆச்சரியமாய் சொன்னார், எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அந்த மகளுக்கு சுகம் கொடுத்து இன்றைக்கு அவங்க ஒழுங்காக சர்ச்சைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். இது தேவனுடைய வீடு, இது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். வரும் நாட்களில் இந்த ஆலயத்தில் ஆண்டவர் அறியாத அநேகர் வந்து இயேசுவை தரிசிக்க போகிறார்கள். இயேசு தன்னை அவளுக்கு வெளிப்படுத்த போகிறார். அதற்காகத்தான் இந்த வீடு, அதற்குத்தான் இந்த தேவனுடைய வீடு இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். Jesus Christ is going to reveal himself to many people here in this place. Many people are going to come and see Jesus in this church. அதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு அதை பிரதிஷ்டை பண்ண வைத்திருக்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். This is my house and the house of prayer. இது ஒரு ஜெப வீடு. ஆண்டவர் இதுக்கு வைத்திருக்கிற பெயர் ஜெப வீடு. அப்படின்னு அர்த்தம், இது ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். இங்கே ஜெபத்தை கேட்கிற தேவன் எப்பொழுதும் பிரசன்னமாயிருப்பார். ஜெபத்தை கவனித்து பதில் கொடுக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் இங்கே இருப்பார். இது ஒரு ஜெப வீடு. It is a house of prayer. Anybody comes and cry to the Lord with prayer, the Lord will answer that prayer. ஆண்டவர் இங்கே வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்க போகிறார். ஒவ்வொருவருக்கும் பதில் கொடுக்க போகிறார். அதற்கான ஒரு இடம்தான் இது. நான் வந்து ஆஸ்திரேலியா தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். சிட்னி பட்டணத்தில் ஒரு சபையில் ஊழியம் செய்கிற போது அந்த சபையின் போதகர், இங்கே இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன், அவர் தென்கொரியாவிலிருந்து வந்தவர், அவர் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவரை போய் சந்தித்து விட்டு வரலாமா என்று அழைத்து கொண்டு போனார்கள். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அவங்களோடு கூட உணவு உண்ணும்படின்னு அழைத்திருந்தார்கள். அவங்கள்ட்ட பேசி கொண்டிருந்த போது அவருடைய அனுபவத்தை எனக்கு சொன்னார். அவர் தென்கொரியா தேசத்தை சார்ந்தவர். வாலிபனாக இருக்கும்போது நல்லா படித்து நான் பெரிய ஒரு தொழில், அது வேலை செய்யணும், நிறைய சம்பாதித்து பிரபலமான ஒரு ஆளாக இருக்கணும்னு அந்த வாலிப வயசிலே ஒரு வாஞ்சை. அவனுடைய தாயார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க ஆலயத்துக்கு போவார்கள். அந்த தாயார் சொல்லுவார்கள், மகனே, நீ என்னதான் படித்தாலும் இயேசு தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், நீ சர்ச்சுக்கு வாப்பான்னு கூப்பிட்டா வரமாட்டான். எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அம்மா, எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை, என் மேலே எனக்கு நம்பிக்கை, நான் படிப்பேன், நான் சாதிப்பேன், அதனால் நான் வர முடியாது என்று சொல்லிவிடுவான். அந்த தாயார் அந்த மகனுக்காக ஜெபிப்பார்கள். ஒரு நாள் அவன் ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு வந்ததில்லை. ஆனால் படித்து முடித்தான், நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றான். அவனுக்கு ஆஸ்திரேலியாவில் போய் பெரிய வேலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். ஆகவே தன் தாயாரிடத்தில் சொல்லி அங்கிருந்து அவளை அனுப்பி வைத்தார்கள். சிட்னி பட்டணம் வந்து சேர்ந்தான். பெரிய படிப்பு படித்து விட்டான். தன்னுடைய ரெஸ்யூமை எடுத்துக்கொண்டு நிறைய இடத்துக்கு வேலைக்கு அப்ளை பண்ணினான். அவனை கூப்பிட்டு இன்டர்வியூலாம் பண்ணினார்கள். கடைசியில் சொன்னார்கள், உன்னுடைய படிப்புக்கேற்ற வேலை எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நீ அதிக படிப்பு படித்து விட்டாய், அதற்கேற்ற வேலை எங்களிடத்தில் இல்லை என்பதாய் சொன்னதுனால
எல்லா இடத்திலும் தோல்வி, ஒரு இடத்திலும் வேலைக்கு வழி திறக்கப்படவில்லை. பல நாட்கள் அலைந்து 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 தேடியும் எல்லா வாசலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவன் கொண்டு வந்திருந்த கொஞ்சம் பணமும் தீர்ந்து விட்டாரு. அவன் தங்கியிருக்க வாடகை கொடுக்க அவனுக்கு வழி இல்லை. இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை. சொந்த தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்றால் அவனுக்கு அவமானமாய் கருதினான். தன்னோடு படித்தவர்களெல்லாம் நல்ல போஸ்டில் உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. நான் தோல்வி அடைந்து தேசத்துக்கு திரும்பி போனால் எவ்வளோ பெரிய அவமானம். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த தேசத்துக்கு வந்தேன், எல்லாம் எனக்கு தோல்வி, மறித்து விடலாம். இந்த அவமானத்தோடு வாழ்வதை விட, அவமானத்தோடு சொந்த தேசத்துக்கு திரும்பி போவதை விட மறித்து விடலாம் என்று தற்கொலை பண்ணவன் தீர்மானித்தான். அப்பொழுது அவன் தற்கொலை பண்ண அவன் துக்கத்தோடு மனவேதனையோடு எங்காவது ட்ரெயினில் விழுந்து சாகலாமா என்று ரோட்டில் நடந்து போய்கொண்டே இருக்கும்போது அங்கே ஒரு அழகான ஒரு ஆலயம், அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அது ஆராதனை நேரம் அல்ல, ஆனால் அந்த ஆலயம் கதவு திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ரோட்டு வழியாக நடந்து போகும்போது ஆலயத்தை எட்டி பார்த்தான். அந்த ஆலயம் திறந்திருந்தது, யாருமே உள்ளே காணப்படவில்லை. திடீரென்று ஒரு யோசனை அவனுக்கு வந்தது. என் தாயார் அடிக்கடி சொல்லுவார்களே, நீ ஆலயத்துக்கு வா, இயேசுவை தேடு, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போனதில்லை, இந்த இயேசுவை தேடினதும் இல்லை. எங்கள் அம்மா அடிக்கடி சொன்னார்களே, நான் அதை கேட்கவில்லை. இன்றைக்கு எல்லாம் தோல்வி அடைந்து நான் சாக போகிறேன். இந்த நாளில் போய் இந்த ஆலயத்தில் போய் இயேசுவினிடத்தில் ஒரு வேண்டுதல் செய்தால் என்ன என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள் உண்டானது. ஆகவே இந்த ஆலயத்திற்குள்ளே வந்தான். அங்கே பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தது, யாருமே இல்லை. ஆனால் அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கே வந்து முழங்கால் படியிட்டான். என்னுடைய தாயார் சொல்லி நான் உம்மை தேடவில்லை, உம்மிடத்தில் வரவில்லை. இன்றைக்கு நான் தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்து தற்கொலை பண்ணி செத்துவிடலாம் என்ற ஒரு மன வேதனையோடு நான் வந்திருக்கிறேன். இயேசுவே, எங்கள் அம்மா ஜெபிக்கிறாங்களே, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்களே, அந்த இயேசுவே எனக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த போது அவனுடைய கண்கள் இந்த கண்ணீர் வடிய ஆரம்பித்தார். தன்னுடைய பாரத்தை எல்லாம் சொல்லி ஏங்கி ஏங்கி அழுதான். கொஞ்ச நேரம் அந்த ஆலயத்தில் ஜெபித்து முடித்த போது அவனுடைய உள்ளத்தில் இந்த பாரம் விலகி இருந்தார், அந்த தற்கொலை எண்ணம் விலகி இருந்தார். அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு புதிய நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது, ஆகவே நான் சாகக்கூடாது என்ற எண்ணம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவனுடைய துக்கத்தை மாற்றிவிட்டார். ஆண்டவருடைய பிரசன்னம் அவனுடைய தற்கொலை எண்ணத்தை மாற்றிவிட்டார். அந்த பிரசன்னம் அவனுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்தார். கொஞ்ச நேரம் தான் நான் பிரார்த்தனை பண்ணினேன், அதுக்குள்ளே எனக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கிறதே என்று சொல்லி அவன் அடிக்கடி இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். யாருமில்லாத நேரத்தில் அந்த ஆலயம் எப்பொழுதுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கும். வந்து ஜெபித்து விட்டு போனான். ஆண்டவனுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார். அதன்படி அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. உண்மை மொத்தமாக அந்த வேலையை செய்தான். செய்யும்போது சந்தோஷமாய் பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து கொண்டே வேலை செய்வானாம். அதை பார்த்த அதனுடைய ஓனர் பார்த்தார், அந்த சொந்தக்காரர், இந்த வாலிபன் வித்தியாசமாக இருக்கிறான், எல்லாரும் முறுமுறுத்து கொண்டு வேலை செய்கிறாங்க, ஆனால் இவன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறான் என்று சொல்லி கவனித்தார். கொஞ்ச நாள் கழித்து அவனை அழைத்து சொன்னார், என் கூட நீ பார்ட்னர் ஆகிறியான்னு சொல்லி கேட்டார். இவன் சொன்னான், என்கிட்ட காசெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காசு வேண்டாம், உன்னுடைய உழைப்பு, நீ இவ்வளோ சந்தோஷமாக வேலை செய்கிற, உண்மையாக கடினமாய், அது எனக்கு போதும் என்று சொன்ன உடனே பார்ட்னர் ஆகிட்டான். பிஸ்னஸுக்கு பார்ட்னர், இப்பொழுது வேலைக்காக வந்தவன். அதன் பிறகு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றியாக இருந்து அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரோடு தொடர்பை அவன் ஐக்கியப்படுத்தி கொண்டான், அதிகமாக்கி கொண்டான். ஒரு நாள் வந்தது, அந்த சொந்தக்காரர், பிஸ்னஸுக்கு சொந்தக்காரர் சொன்னார், தம்பி எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, பல பிஸ்னஸ் என்னால் கவனிக்க முடியல, அதனால் இந்த பிஸ்னஸை நீயே வச்சுக்க, நீயே இதுக்கு ஓனர் ஆகிருன்னு சொல்லி ஓனர் ஆக்கிட்டு அவர் போயிட்டார். சொன்னார், இன்றைக்கு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறேன், இது இயேசு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். நான் அவரை தேட ஆரம்பித்தேன், அவருடைய ஆலயத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக நான் இருப்பதற்கு காரணம்
என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்ததற்கு காரணம் அந்த தேவாலயத்தில் போய் நான் ஒரு நாள் ஜெபித்த ஜெபம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதித்து இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். ஆகவே என்னுடைய வருமானத்தில் நான் பெரும் பகுதியை ஆலயம் கட்டுவதற்காக கொடுக்கிறேன். பல ஆலயங்களை கட்ட நான் உதவி செய்து கொண்டு வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு அவர் கூறினார். இந்த இடம் ஜெப வீடு. இங்கே வந்து யார் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போகிறார். என்ன ஜெபித்தாலும் ஆண்டவருக்கு பதில் கொடுக்க போகிறார். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதுதான் ஒரு அடையாளம். இந்த இடத்துல விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஏனென்றால் இது ஜெப வீடு. இது ஜெப வீடு. ஜெபத்தை கேட்கிற இயேசு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். நீ வந்து யார் ஜெபித்தாலும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கவனமாய் கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார். எனக்கு ஒரு ஐயாவை தெரியும். அவங்க எங்கள் இயேசுவோடு இருக்கிறார் ஊழியத்தில். ரொம்ப காலம் எங்களோடு கூட நாங்கள் தாத்தான்னு அன்பாய் சொல்லுவோம். அவனுடைய பெயர் கிறிஸ்டியான் என்பது. இப்போ இல்லை, வயதாகி அவங்க இறந்துட்டாங்க. பல வருஷம் எங்கள் ஊழியத்தில் இருந்தார்கள். அவங்க படிப்பறிவுலாம் கிடையாது. ஆனால் வந்து ரொம்ப விசுவாசத்தோட தாகத்தோட இயேசுவை பற்றி அறிவிப்பார்கள். தெருவாக பிரசங்கம் பண்ணுவாங்க. நடந்தே பல கிராமங்களுக்கு போய் இயேசுவை அறிவிப்பாங்க. அவங்க கிராமத்திலேருந்து என்னை பார்க்க வந்தால் கூட வருகிற வழியில் ஒரு 4 கிராமத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு தான் வந்து சேருவாங்க. போகும்போதும் அப்படி தான் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் இந்த மாதிரி நடந்து இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கிறீங்களே, இது எப்பவும் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களே, உங்களுடைய அனுபவத்திற்கு காரணம் என்ன இந்த மாதிரி சொல்லுவதற்கு என்று கேட்டேன். அவங்க வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார்கள். அவங்க சிறு பையனாக இருக்கும் போதே மதுபானம் குடிக்க பழகி அந்த மாதிரி சில பாவ காரியங்கள். அப்புறம் அவங்க வளர்ந்து திருமணம் ஆயிற்று, பிள்ளைகள்லாம் பிறந்தாங்க. கிறிஸ்தவளாக இருந்தாலும் வெறும் சர்ச்சுக்கு போகிற ஒரு பக்தி தானே தவிர இயேசுவோட தொடர்பு ஆண்டவரோட அனுபவம்லாம் கிடையாது. ஒரு கொடிய நோய் அவங்களை தாக்கினர். அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது 2 கால்களும் செயலற்று விட்டார். 2 காலும் வாத நோயினால் பாதிக்கப்பட்டு செயலற்று நடக்க முடியாமல் ஆகிவிட்டார்கள். அதனால் பல டாக்டரிடத்தில் போனும் சுகம் உண்டாகவில்லை. இப்போ தவழுகிற நிலைமை. வீட்டுக்குள்ளே 4 காலில் நடப்பேன்னு சொன்னாங்க. என் பிள்ளைகள்லாம் பரிதாபமாக பார்ப்பாங்க. கடைசியில் இனி உங்களை சுகமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நோய் அதிகமாகி மரண பயம் வாட்ட ஆரம்பித்தது. அதனால் நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு. சில கிராமத்தில் கிறிஸ்தவம் கூட. அதனால் ஒரு மந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்து பார்த்தா உனக்கு சரியாயிருன்னு யாரோ சொல்லியிருக்கிறாங்க. நடுராத்தில் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ள கொஞ்சம் மந்திரவாதெல்லாம் பண்ணி கோழியெல்லாம் பலி செலுத்தி எல்லாம் பண்ணியும் சுகம் கிடைக்கல. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவராக இருந்தோம் ஆண்டவரை தேடன்னு எண்ணம் வரல. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் எல்லாம் தோல்வி. ஒரு ஜெபம் பண்ணுகிற தாயார் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. வீடுகளில் போய் ஜெபிக்க போன போது இந்த மாதிரி ஒரு ஐயா நடக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க மனைவி வந்து கூப்பிட்றாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்தாங்க. வயசான தாயார். அவர் நடக்க முடியாமல் இருக்கிறாரு. அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா அவரை பார்த்தாங்க. ஆவில நிரம்பினாங்க. சொன்னாங்க, உன் வாலிப நாட்களின் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இயேசு உன்னை குணமாக்குவார் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோதான். அவங்க ஜெபம் பண்ணி நடக்கலாம் வைக்கல. வாலிபத்தின் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இயேசு உன்னை குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டார். எங்கே போய் ஜெபிக்கிறாரு? பக்கத்தில் தேவாலயம். அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தேவாலயம். தவழ்ந்தே பகல் நேரம். ஆனால் அங்கே சர்ச்சு கிராமத்தில் எங்கள் ஊரில் கூட காலையில் அதிகாலை 6 மணிக்கு சர்ச்சு திறந்துருவாங்க. காலையில் ஒரு ஆராதனை இருக்கும். அதன் பிறகு நாள் முழுவதும் ஆலயம் திறந்தே இருக்கும். யார் வேணாலும் வந்து ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகள்லாம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு வருகிற பிள்ளைகள்லாம் அப்பப்போ போனாங்க. யாராவது ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரி 9 மணிக்கு தான் ஆலயம் மூடப்படும். அதே மாதிரி அந்த ஊர்லேயும் கூட காலையில் திறந்து வைக்கப்பட்ட ஆலயம் இரவில் தான் மூடப்படும். தினமும் காலையில் மாலையில் தினமும் ஆராதனை இருக்கும். அந்த காலத்தில் மிஷினரிகள் எங்கள் ஊருக்கு வந்தவர்கள் அந்த மாதிரி செய்து வைத்திருந்தார்கள்.
அதுதான் கிராமங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். எப்பவும் ஜனங்க தேவைன்னா வீட்டில் வேலை முடிச்சுட்டு சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பெண்கள் ஜெபிப்பாங்க, சில ஆண்கள் போய் ஜெபம் பண்ணுவாங்க, வாலிபர்கள் போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலயம் அப்படி தான் இருக்கணும். இங்கே எப்பவும் ஆட்கள் வந்து ஜெபிக்கிற இடமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் ஜெப வீடாய் கொடுத்திருக்கிறார். இதை திறந்து வச்சுட்டா கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் நிறைய பேர் வந்து ஜெபிக்க வந்துருவாங்க. இங்கே போய் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குன்னு அறிந்து கொள்ளுவார்கள். அந்த தகப்பனார் பாருங்க, தவழ்ந்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே போனார். அங்கே யாருமே இல்லை. இந்த ஆல்டர் பக்கத்தில் வந்து அப்படியே முழங்கால் படியிட்டு அப்படியே ஆண்டவரை பார்த்து அழுகிறார். என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சு சுகந்தாருன்னு சொல்லி அழுதார். கண்ணில் இந்த கண்ணீர் வடிந்த அந்த ஆலயத்தில் அப்படியே கண்ணீராய் நிற்கிறாரு. சில நிமிட நேரம் அவர் அழுது 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 ஜெபிச்சார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் அந்த ஆலயத்திற்குள்ள இறங்கினார். தேவனுடைய வல்லமை அவரை தொட்டது. உடனே எளிமை நடக்க ஆரம்பித்தார் சர்ச்சுக்குள்ள. அவருக்காக யாரும் ஜெபம் பண்ணவில்லை, அவருக்காக யாரும் ஜெபிக்கவில்லை. தனியாக ஆலயத்தில் ஜெபித்தார். ஆலயத்துக்கு போகும்போது தவழ்ந்து போனவர் திரும்பி வீட்டுக்கு வரும்போது நடந்து வந்தார். கிராம மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அவருடைய குடும்பத்தார் பார்க்குறாங்க, என்ன நடந்தது? ஆலயத்தில் போய் நான் அழுது ஜெபித்தேன், இயேசு என் ஜெபத்தை கேட்டு என்னை நடக்க பண்ணிவிட்டார். அந்த மாதிரி அற்புதங்கள் இந்த ஆலயத்தில் நடக்க போகிறாரு. யாருமே ஜெபிக்க தேவையில்லை. யார் வந்து ஜெபித்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ஜெப வீடு. அதனால இந்த ஆலயம் ஒரு ஜெப வீடாக, யார் வந்து என்ன ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும். நீங்களே வந்து ஜெபிச்சு பாருங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. யாரும் இங்கே பாஸ்டர் இருக்கணும், யாரும் ஜெபிக்கிற ஆள் இருக்கணும் அவசியம் இல்லை. அது மாதிரி கர்த்தர் இந்த இடத்துல அற்புதங்களை செய்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஜெபிக்க போகிறார்கள். இங்கே போய் ஜெபிச்சு அற்புதம் நடக்குது, இங்கே போய் ஜெபம் பண்ண வியாதி சுகமாயிருது. என்ன இங்கே இருக்கிற இயேசு அற்புதங்களை செய்கிறவர் என்று அந்த செய்தி பரவ போகிறது. அது நிமித்தம் புறஜாதி மக்கள் திரளாய் வந்து ஜெபித்து அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். அதற்குத்தான் இந்த ஜெப வீடு. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற இடம், ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு இடம். ஏனென்றால் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஒரு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. இந்த சர்ச்சில் இருக்க பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இது கர்த்தருடைய சபைக்கு தலைவர். அதனால் இந்த சர்ச்சு உங்களுக்கு மாத்திரம் சொந்தம் கிடையாது. இந்த சுற்று வட்டார இருக்கிற சன்வே பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொந்தம். இது சகல மக்களுக்கும் இது சொந்தம். எல்லா மக்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர போகிறார். அதற்காகத்தான் இந்த ஆலயத்தை நாம் இன்றைக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறோம். இங்கே வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, சுற்றில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் இந்த ஆலயம் இங்கே பிரதிஷ்டை பண்ணப்படுகிறாரு. அவர்களுக்கு எல்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்த போகிறார். ஒரு நாட்களில் பாருங்க, சில புறஜாதி மக்கள் வருவாங்க. இங்கே என்ன தேடுனாக்கி, எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டா, நான் வீட்டில் துக்கத்தோடு இருந்தேன், அப்போ வந்து ஒருவர் என்னை சந்திச்சு இந்த சர்ச்சுக்கு போ சோமாயிருன்னு சொன்னார், வந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஆட்கள் வர போகிறாங்க. நீங்கள் அந்த செய்தியை கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரி நான் துக்கத்தோடு இருந்தேன், அழுது கொண்டு இருந்தேன், இந்த சர்ச்சுக்கு போ, இந்த ஆலயத்துக்கு போ, எனக்கு அற்புதம் நடக்குன்னு சொன்னாங்க, நான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி அற்புதங்களை நீங்கள் கேள்விப்பட போகிறீர்கள். அதற்குத்தான் இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து இருக்கலாம். இன்றைக்கு ஒரே ஒரு நிமிடம் நீங்கள் என்ன கேட்பீங்களோ கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் இந்த இடத்துல முதல் வந்திருக்கலாம். அப்படியே கண்களை மூடி இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், திஸ் இஸ் மை ஹவுஸ், இது என்னுடைய வீடு, நான் இதோ உங்கள் மத்தியில் இருக்கிறேன், உங்களுக்கு என்னை வெளிப்படுத்த வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am here now, I am here to reveal myself to you. This is my house. The Lord is speaking to you now. ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Thank you Jesus, you are here in our midst in the church. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. அவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறாரு. அவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறது எங்களை உணரும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அவர் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் தான் உங்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார். நீ என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் மகனே, என் சமூகத்தில் வந்திருக்கிறாய் மகளே, இதோ நான் இருக்கிறேன் இங்கே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய தேவை என்ன கேள்,
உன்னுடைய விருப்பம் என்ன கேள், நான் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இங்க இருக்கிறேன். இது என்னுடைய ஜெப வீடு, உனக்கு ஜெப வீடு, கேள் நான் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க. சுக வேண்டுமா சுகத்தை கேளுங்க, ரட்சிப்பு வேண்டுமா ரட்சிப்பை கேளுங்க, பரிசுத்தம் வேண்டுமா பரிசுத்தத்தை கேளுங்க, வேலை வேண்டுமா வேலையை கேளுங்கள், குழந்தை செல்வம் வேண்டுமா குழந்தை செல்வத்தை கேளுங்கள். என்ன வேண்டும் இந்த இடத்தில் ஆண்டவர் இன்றைக்கு வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். வரும் நாட்களில் நீங்கள் வந்து சாட்சி சொல்ல போகிறீர்கள். இந்த பிரதிஷ்டை நாளிலே இந்த காரியத்தை நான் கேட்டேன், ஆண்டவர் இதை செய்துவிட்டார் என்று சொல்ல போகிறீர்கள். அல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இடம் உம்முடைய வீடா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் உம்மை வெளிப்படுத்துகிற இடமாய், அநேகரை சந்திக்கிற இடமாய், அநேகருக்குமை வெளிப்படுத்தி காண்பிக்கிற இடமாய் இந்த ஆலயத்தை கர்த்தர் இன்றைக்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். நீர் கட்டி கொடுத்த இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை நிரப்புவராக, உம்முடைய வல்லமை நிரப்புவராக. இங்கே வருகிற மக்கள் எல்லாம் இயேசுவை காணும்படியாக, தேவனுடைய மகிமையை காணும்படியாக, கர்த்தருடைய மகிமை எப்பொழுது இந்த இடத்திலே வாசம் பண்ணுவதாக. எங்களுடைய ஆண்டவர் எப்பொழுது இங்கே பிரசன்னமாயிருப்பீராக. யார் யார் இந்த இடத்தில் வந்து என்னை ஜெபித்தாலும் நீர் அதற்கு பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதங்களை செய்து மகிழ பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன் என்றீர். துக்கத்தோடு வருகிறவர்கள் மகிழ போகிறார்கள், வியாதியோடு வருகிறவர்கள் சுகமடைய போகிறார்கள், தேவரீர் வேதனையோடு வருகிறவர்கள் ஆறுதல் அடைய போகிறார்கள். உம்மை இங்கே வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த இடத்தில் யார் யார் என்னென்ன காரியத்திற்கு வேண்டுதல் செய்கிறார்களோ அதிலே அற்புதங்களை செய்தவளை மகிழ பண்ணுவீராக. இந்த இடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திற்கு பதில் கொடுத்தவளை மகிழ்ச்சியாக்கும். அற்புதங்களை அவர்கள் காணட்டும் அப்பா. சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்னீர். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இன மக்களும் இந்த ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளவும், உம்மை நோக்கி ஜெபிக்கவும், உம்மிடத்தில் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை அறியாத மக்களையும் நீரே இந்த ஆலயத்திற்கு அழைத்து வர போகிறதற்காக, இந்த ஆலயத்தில் வந்து அவர்கள் அற்புதங்களை காண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காகவே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்பா. பரலோகம் இன்றைக்கு மகிழ்ந்து களி கூறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.